என்னடா வண்டியில பெட்ரோல் இல்லையாடா? ஆமா. டேய் குமார், இங்கெல்லாம் பேய் இருக்குடா. டேய் பொட்டத்தனமா பயந்துட்டு இருக்காங்கடா. பேய் இருக்கு இந்த இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேய் இருக்கு நிரூபிச்சுக்காமிடா. டேய் உனக்குலாம் இது தெரியாது, இதுல பேய் இருக்கு. வேணா ஒன்று பண்ணு, உனக்கு பேய் இருக்குன்னு நிரூபிச்சு காட்டணுமா? இங்கே ஒரு சாமியார் வேணா இங்கே உட்காந்துருப்போம், அவருக்கு பேய் கூட அறிகுறி வித்தியாசம் எல்லாமே தெரியும். வேணா நான் அவர்கிட்ட போய் நீ விசாரிச்சு பாரு. வாடா கேட்போம், வாடா போய் கேட்போம். வாடா, உனக்கு சொன்னாலும் அப்படி பட்டாக்கம் புரியும். இல்லை நீ கொஞ்சம் தூரம் தான், நம்ம எங்கே இருக்கிற கோவில் வேணா நீ ஒன்று பண்ணு, அந்த சாமியார்ட்ட வந்து நீ விசாரிச்சு பாரு. அந்த சாமியாருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எனக்கு சாமியார் பார்த்தா கொஞ்சம் பயம். இன்னும் இங்க பேயெல்லாம் இருக்காமல? பேய் இருக்குது. உனக்கு என்ன வேற வேணும்? இன்னும் பேய் இருக்கு அது இருக்குன்னு சொன்னீங்களாம்ல, அதைத்தான் கேட்கலான்ட்டு வந்தோம். பேய் தகுதி முதல்ல நீங்க வந்து தப்புப்பா. என்ன தப்புப்பா? அப்ப என்ன செஞ்சுக்கணும் பேய்? பேய் என்ன செஞ்சு போகணும் சாமியார? பேய் என்ன செஞ்சு போடுமா? உனக்கு பேய் இருக்குன்னு உனக்கு அறையாது தெரியணும்ல. நாலு ரோட்டில் 3 புளிய மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து நீ ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஆணி அரைஞ்சிட்டனா, ஆணி அரைஞ்சி மறுநாள் காலையில் நீ வந்து என்னை பாரு, அப்புறம் உனக்கு தெரியும். இப்படி ஆணி அரைஞ்சிட்டு வந்துடுறேன். நீ அரைஞ்சிட்டு வாப்பா. நீ சோப்பு அரைஞ்சிட்டு நீ வந்து பாரு. வர்றேன் சாமி. இந்த மரம் செஞ்சு நான் பார்த்துறேன்டா. மரத்துல ஆணி அடிச்சா சொன்னீங்களா? இப்ப அடிக்கிறேன். கல்ல காணும். நான் அடிக்க மாட்டேங்கிற. இப்ப அடிக்கிறேன். இந்த சாமியார் நான் இப்ப ஆணி அடிச்சிட்டேன் இந்த மரத்துல. இந்த மரம் என்ன பண்ணுது என்ன பாத்துறேன். சாமியார் சொன்னதெல்லாம் பொய் தான், பொய் தான். பாத்துக்கலாம்டா. சொன்னதெல்லாம் பொய்தான். ஓடா சாமியார் என்ன சொன்னான்னு பாப்பா. ஓடா நடக்கிறதா பாப்பா. சரியில்லடா அந்த இடம். நீ வந்து பாப்பண்டா. யாருமே என் கூட இல்லை. யாருமே இல்லை. இந்த சாமியார் மரத்தில் ஆணி அடைஞ்சா பேய் பிடிக்கும்னு சொன்னான். அது ஒன்றுமே நடக்கலை. சரி பை, ஐ லவ் யூ, குட் நைட்.
மண்ணுக்குள்ள நாளி போய் வாடடிச்சு கிடந்து என்ன எழுப்பி விட்டாங்க. ஒருத்த மூலியமா ஆணி அடிச்சு நான் வெளியே வந்துட்டேன். இனிமேல்தான் ஒவ்வொருத்தனையும் என்ன கொன்னைகளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். சாமி சாமி என்ன சாமியை காணோம். சாமி 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 அங்க இருக்காரு. சாமி 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 என்ன ஆயிடுச்சு? என்னால முடியல சாமி. இதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த 3 புள்ளிய மட்டும் இது வரைக்கும் அடிச்சு யாருமே உயிரோடுறது இல்லை. நீ அக்கம் பக்கத்தில் என்ன ஊர் புதுசா நீ? ஆமாம் சாமி. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறது உனக்கு தேவையில்லையா? எனக்கு விசாரிக்கிறதா சாமி. நான் இப்போ நீ நினைச்சா இல்லை, நீயே நினைச்சாலும் இப்போ அது விடாது. நான் என்ன பண்ணணும் சாமி? நீ விஜய் நான் காப்பாற்ற, நான் வந்து அறிகுறி மட்டும் சொல்ல முடியாது, காப்பாற்றனால முடியாது சாமி. நீங்கள் சொன்னதை கேட்காம அந்த புளிய மாத்திரம் ஆணி ஆரம்பிச்சேன் சாமி. இன்னும் நீங்கள் தான் காப்பாற்றணும் சாமி. என்னால் நைட்டு தூங்க முடியல. ஆனால் வந்து எழுப்புறாங்க. நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் சாமி. என்னை விட்டுருங்க சாமி. நீ எங்கே போனாலும் அது ஒன்று விடாது. நீ எங்கே போனாலும் அது ஒன்று தேடி வரும். நீ தெரியாமல் மட்டும் ஆணி அடிச்சிட்ட. இதுக்கு ஒரே வழி, எல்லாத்தையும் பழி வாங்க முடியாது. ஒன்று என்னையா, நீ எத்தனை பேர் உங்க கூட இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் பழி வாங்க. இதுக்கு ஒரே வழி, ஒரு ஆள் வரணும். வர வைக்கிறேன் நாங்கள். இவர் ஊச்சவங்க அந்த 3 புள்ளிய மாத்திரம் வந்து ஆணி நட்டு ஃபோனில் சொல்லியிருக்கு. அது வந்து தம்பி தானே? ஏற்கனவே அந்த 3 புள்ளியா மரத்தில் ஏற்கனவே நிறைய பேர் ஆணி அடிச்சு நிறைய பேர் செத்துருக்காங்கப்பா. நீயும் இதில் ஒரு ஆளாக தான் வரப்போகிற. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வேணா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. வேணா உங்களை காப்பாற்றணுன்னா ஏன் உயிரை கொடுத்து வேணா அந்த பேயை என் மேலே ஏற்றிட்டு நான் வேணா உங்களை காப்பாற்றுறேன். ஓகேவா? என்ன சாமி சொல்கிறீங்க? நீங்கள் சாதனை சொல்கிறீங்க. நீங்கள் தெரியாம ஆணி அடிச்சவங்க ஒரு உயிர் உங்களுக்காக பழைய விடுறாங்க. எப்படியாவது காப்பாற்றுங்க. எனக்கு லட்சியம் இருக்குது. எத்தனையோ பேர் என்கிட்ட அந்த பேயை சொல்லி என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இந்த வருஷம் அந்த பேயை நான் ஒழிச்சு கட்டுறேன்.
ஈசனின் பாதியே சக்தி உமையானவளை திருசூலம் ஏந்தியே திருவருள் தாயே சிலை போல நிற்பது ஏனம்மா சினம் கொண்ட மகமாயே வாரும் அம்மா மந்திராகினி மணி மந்திரசேகரி உக்கிரம் குறையாமல் எருத்திர காளியே வாடி அம்மா எருத்திர காளி சத்தியம்மா மாயான தேவி கொள்ளையம்மா கத்தி சூலம் ஏந்தி பில்லி தேவம் தாண்டி அங்காரி வாராளா கந்த பூதம் மடங்க காளி தாண்டவம் ஆட பேயோட்ட போராளா ஆய ரூப சுந்தரியே ஜெகமாலும் மண்ணை சாப
ஹலோ அம்மா எங்கம்மா இருக்க? ஏய் நாங்கள் வந்தே சேர்த்துட்டோடி. கிளம்பும்போது பார்த்தோம் நீங்கள் நல்லா அசந்து தூக்கிட்டு இருந்த, அதான் எழுப்பு வேணாம்னு கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த வர வழியில் செம மலடி. துணியெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிரு, நனைஞ்சிருப்போம். இப்போ தான் என்ன என்னம்மா சொல்ற? 4 மணி நேரம் மத்துவேன், உடம்பு என்ன ஆகுது? ஏடி நான் பேசினே இருக்கிறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். கேட்குதா இல்லையா? ஹலோ 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 கேட்குதா? ஏய் ஹலோ ஏங்க என்ன பேச மாட்டேங்க?